ஓம் நம சிவாய. இந்த காஷி கஷேத்திரத்தில் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்ய பெற்ற கோப்பிரேக்ஷகம் ஒன்று உள்ளது. அது நம் கைலாயத்திற்கு சமமானது. இந்த கோப்பிரேக்ஷகேசுரத்தை தரிசித்தவர்கள் துர்கதியை அடைய மாட்டார்கள். கபிலாகிருதம் என்ற பெயரால் வேறொரு கஷேத்திரமும் இங்கு உள்ளது. அதை சேவித்தாலும் பாவம் ஒழிந்து சிவலோகத்தை அடைவார்கள். இதை என் ஸ்வரூபமாக பிரம்மன் படைத்தான். நீயும் இது என் ஸ்வரூபமாக விளங்குவதை பார். இங்கு தேவர்கள் அனைவரும் என்னை பலவிதமாக பிரார்த்தித்ததால் யான் லிங்க ரூபமடைய கண்ட பிரம்மன் என்னை பிரதிஷ்டை செய்து பூஜிக்க யோசித்துக் கொண்டு இருக்கும் போது மகாவிஷ்ணு அந்த பிரம்மனின் கையில் இருந்த சிவலிங்க குறியை தானே வாங்கி பிரதிஷ்டை செய்து முறையாக அர்ச்சனை செய்து முடித்தார். அதை கண்டதும் பிரம்மன், விஷ்ணுவே, நான் பிரதிஷ்டை செய்ய வைத்திருந்த சிவலிங்கத்தை நீ ஏன் பிரதிஷ்டை செய்தாய் என்று கேட்க, அதற்கு திருமால், பிரம்மனே, யான் சிவப்பிரீத்தி மிக்கவன். நானே அதை பிரதிஷ்டை செய்தேனாயினும் அது உன் பெயராலேயே விளங்குக என்று கூறினார். எனவே அக்காரணத்தால் கபிலாகிருதத்தில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஹிரண்ய கர்ப்பேசன் என்ற பெயர் வழங்குகிறது. இந்த காரணத்தாலும் நான் இங்கே இருக்கலானேன். ஆகையால் இந்த ஹிரண்ய கர்ப்பேஸ்வரரை தரிசித்தவுடன் என் சிவலோகம் கிடைக்கும். மீண்டும் பிரம்மன் தன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்று வேறு ஒரு சிவலிங்கம் ஸ்தாபனம் செய்தான். அதிலும் நான் லீனமாக இருந்ததால் லீனேஸ்வரன் என்ற பெயர் அடைந்தது. இங்கே மாண்டவன் மீண்டும் திரும்பாத மோட்சத்தை அடைவான். பார்வதி இன்னும் சிறிது தூரத்தில் பூர்வத்தில் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்த அசுரேசன் பெரும் புலியின் வடிவைக் கொண்டு அமரர்களை அழைத்தான். அவர்கள் என்னை பிரார்த்திக்க நான் மனமிறங்கி அவனை சங்கரித்து மோட்சமளித்து தேவர்கள் வேண்டியவாறு வியாக்கிரேஸ்வரன் எனவும் எழுந்தருளி இருக்கிறேன். உன் தந்தையான பர்வதராஜன் இது எனக்கு இன்பமுள்ள கஷேத்திரம் என்பதை உணர்ந்து இங்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை தன் பெயரால் பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதுவே சைலேஸ்வர லிங்கம். அதையும் பார். இந்த புண்ணிய கஷேத்திரத்தை அலங்காரம் செய்து கொண்டு கங்கை நதி விளங்குகிறது. வருணா, அசி என்ற நதிகள் இரண்டும் கலக்கின்ற காரணத்தால் இந்த கஷேத்திரத்திற்கு வாரணாசி என்றும் பெயர் விளங்கும். அவ்விரு நதிகளும் சங்கமமாகும் இடத்தில் பிரம்மன் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதற்கு சங்கமேஸ்வரர் என்று பெயர். மேலும் மத்தியமேஸ்வரர், கிருத்திவாகேஸ்வரர், சுக்கிரன் பூஜித்த சுக்ரேஸ்வரர், இந்திராதி தேவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு அவரவர் பெயரால் விளங்கும் லிங்கங்களாகிய பாபஹாரமான சிவலிங்கங்களையும் பார். இந்த லிங்கங்களே அல்லாமல் இன்னும் சில அந்தரங்கமான விஷயங்களையும் சொல்லுகிறேன் கேள். இந்த காசிபதி நாற்புறத்திலும் 5 குரோச விஸ்தீரணமுடையதாக இருக்கிறது. இந்த பஞ்ச குரோசபதியின் எல்லைக்குள் எங்கேயாயினும் இறக்க நேரிட்டால் மோட்சம் உண்டாகும். பண்டிதன், வேத அத்தியனமுடையவன், சண்டாளன், பதிதன், சந்நியாசி முதலிய யாவராயினும் இங்கு இறந்தால் அவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்று சிவபெருமான் கூறினார். அவ்வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி, சுவாமி, நீங்கள் சொன்ன விஷயமானது எனக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கிறது. கர்மஹீனனான சந்நியாசியும் கர்ம பந்தனாகிய பிறரும் சமானமாக நற்கதி அடைந்து சமானமாக போக மோட்சங்களை அடைவார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது எனக்கு வியப்பூட்டுகிறது. அன்றியும் இறப்பவன் அவனது மனைவி, புத்திரர், மித்திரர் முதலியோரிடத்தில் மனத்தை செலுத்துவானாயின் அதற்கேற்ற பிறவியை அடைவான் என்று நீதி நூல்கள் கூறுகின்றனவே. எனவே இங்கு இறந்தாலும் தானம் செய்தது, தீர்த்த யாத்திரை செய்தது ஆகியவற்றால் அடையும் பயனை அடையலாமே தவிர மோட்சத்தை அடையக்கூடுமா? இந்த சந்தேகங்களை தாங்கள் தயவு செய்து நீக்க வேண்டும் என்று பார்வதி தேவி கேட்க பரமசிவன் பதில் சொல்ல துவங்கினார்.
ஓம் நம சிவாய.